வணக்கம் நேர்களே. இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய டென்ஷன்னால இது இந்தியாவுடைய ஃபியூச்சர்ல இதுக்கு என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். அதாவது நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த குளோபல் ஸ்டேஜ்ல. பட் ஒன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு கடைசியில ஒரு முடிவடையும் பொழுது சில நாடுகளுக்கு பாதகமாகவும் சில நாடுகளுக்கு சாதகமாகவும் முடியும். அது மாதிரி இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் டர்மாயினால இந்தியாவுடைய ஃபியூச்சர்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளுடைய பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இப்பதான் முடிஞ்சது இல்லையா. அடுத்தது இஸ்ராயல் ஈரான். இது ஒரு கன்ஃபரன்டேஷன் பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு டிஸ்டர்ப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் ரூட்ஸ்ல நிறைய இடத்துல ஒரு எனர்ஜி மார்க்கெட்டுக்கு ஒரு டிஸ்டர்ப்ஷன் இருக்கிறதுனால சாதகமாக இருக்கக்கூடும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால இந்தியன் எக்கானமி பார்த்தோம்னா நமக்கு இம்போர்ட்டட் எனர்ஜி, இம்போர்ட்டட் ஆயில் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால இந்த இம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ஃபார் ரீச்சிங்காக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அந்த கன்ஃபிளிக்ட்ல பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஸோ இந்த எக்கனாமிக் வல்னரபிலிட்டினால இந்த க்ரூட் ஆயில் பிரைசஸ் அதிகமாகுது இல்லையா. இது இந்தியாவுடைய கரண்ட் பாலிசிஸ்ல சில இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஒரு பிசிக்கல் அலோகேஷனை திருப்பி ரீரிலீஸ் பண்ற மாதிரி உண்டான விஷயங்கள் நடக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. பட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு பெயினோட ஒரு பெயின் ஸ்டேக்கிங்கோட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நம்ம அதை அந்த கிரிசிஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணி குளோபலா இருக்கிறதுல இருந்து வெளில வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு டிபிக்கலா ஒரு எனர்ஜி நமக்கு வேண்டியது இம்போர்ட் ஆஃப் க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா, அதுல வரக்கூடிய விஷயங்களுக்கு வாட் இஸ் அல்டர்னேட்டிவ் வே நம்ம அதுல பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ அதனால த அன்சர்டனிட்டி இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் ஏரியாஸ் பாத்தீங்கன்னாக்க அந்த ஃபெடரல் ரிசர்வனுடைய இம்பாக்ட் அடுத்த மாசம் பார்த்தோம்னா அந்த ரேட் கட் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு, ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ், இது மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இவையெல்லாம் வரக்கூடிய 1 அல்லது 2 மாதங்களுக்குள்ள சரியாகிவிடும் என்ற எதிர்பார்ப்பும் மார்க்கெட்ல இருக்கிறதுனால ஸ்டில் இந்த வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகக்கூடும். பிளஸ் இந்த மாதிரியான ஒரு டென்ஷன் இப்ப இந்த இந்தியாவுடைய ஃபியூச்சருக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு சாதகமான நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால இந்தியன் எக்கானமிக்கு பார்க்கும் பொழுது இட் இஸ் குட். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.